ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான வெஜிடபிள் சூப் வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதுக்கு பதில் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 பல்லு போல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்து பூண்டோட வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 கப் போல் பீன்ஸ், 3லேருந்து 4 பீன்ஸ் அளவு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 1/4 கப் அளவு முட்டைக்கோசு, 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. இதுக்கு பதில் நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்தால் கூட மிட் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பு செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நீங்கள் கேரட், மஷ்ரூம், உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காயெல்லாம் கூட இந்த வெஜிடபிள் சூப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கியிருக்கேன். போதும் வதங்கினது. இப்போ இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு சூப்பு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறதுக்கு 3லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஆனால் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்க எல்லா காய்கறியும் நல்லா வெந்துடும். ஒரு 2-3 தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ காய் ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதலே சேர்த்தோம் அப்படின்னா சூப்போட தண்ணியெல்லாம் வற்றி உப்பு தன்மை அதிகமாயிரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சுக்கு இருக்கட்டும். அந்த டயத்தில் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து எந்தவித கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொதிச்சுக்கு இருக்க சூப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வீட்டிலையே ஆரோக்கியமான வெஜிடபிள் சூப் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை ஈவினிங் நேரத்தில் டீக்கு பதிலாக இந்த மாதிரி சூப்பை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதே டயத்தில் சளி பிடிச்சிருக்க டயத்துலையும் இதை சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதில் கடைசியாக கொஞ்சம் பொரிச்சக்கான் சேர்த்துக்கிறேன். அப்போ சூப்பு இன்னுமே டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பை பாய்.